நமஸ்காரம். அபயாம்பிகை சதகம் 48. கனிந்து கனிந்தொன்றன்னை பாடி கசிந்தே இருகன் போனல் பெருக காது உமையம் உனதருளாம் கதையை கேட்க உனதடியார் இனந்தான் உறவாய் மனம் புதைய எந்த நாளும் அவர் இருந்த இடத்தை இருதால் சூற்றி வர இரவும் பகலும் நினதருளை நினைந்தபடியே சிந்தை செய்யும் நெறியை உதவி என்னை காப்பாய் நித்யானந்த பழம்பொருளே நிமலி அமலை புகழ் வீமலி வணைந்த சதல தொழில் உனது அடிக்கே இதமாய் அருள் புரிவாய் மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே. நமஸ்காரம். அபயாம்பிகை சதகம் 48வது பாடலின் விளக்கம். அபயாம்பிகை பட்டர் தீர பக்தி கொண்டவர். அத்துடன் இல்லாத அடியார்களின் உறவையும் உன்னதமாக நினைத்தவர். அடியார்களுக்கு அடியாராக இருந்தால் ஆண்டவனை அடைதல் எளிது. அடியார்களின் திருவடிகளையும் வணங்கியவர் தாயுமானவர். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்பு நிலைத்தானே வந்தெய்தும் பராபரமே என்பர் மாணிக்க வாசகரும். அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் என்று சொல்லுகிறார் அபிராமி பட்டர். அப்பனும் அம்மையும் அவர் இருக்கும் இடம் தேடி வந்த அடியார்களின் நடுவே இருக்க செய்தார்கள் என்று அபிராமி அந்தாதியில் கூறுவர். ஆதிசங்கரரும் பஜ கோவிந்தத்தில் சத்சங்கத்தின் அவசியத்தை சத்சங்கத்வே நிசங்கத்துவம் என்ற ஸ்லோகத்தில் வலியுறுத்துகிறார். அன்னையை உபாசனை செய்யும் பக்தர்களுக்கு சத்சங்கம் ஒரு முக்கியமான அங்கம் என்பதை நினைவுபடுத்துகிறார் அபயாம்பி பட்டர். அடியார்கள் என்றால் அன்னையின் திருவடியை பற்றி இருப்பவர்கள். நாமும் அவளது திருவடியை அடைய வேண்டுமானால் முன்னமே அவளது திருவடிகளை பற்றியவரிடம் பணிந்தால்தான் அது முடியும். அவளது திருவடிகளை பற்றிய அடியார்க்கு தீங்கு நினைப்பவன் கடைத்தேற இயலாது. இதுதான் சாக்தத்தின் அடிப்படை கொள்கை. தாயே, உன் அழகு திருவுருவத்தை உள்ளத்தில் பதித்து உன் திருநாமங்களையே பாடும் திருப்பணியை கொள்ள வேண்டும். கசிந்து கசிந்து உன்னை பாடி கண்களில் நீர் பெருகி வழிய வேண்டும். உடல் மயிர் கூச்சடைய வேண்டும். அப்போது அடையும் ஆனந்த நிலையில் உள்ளம் திளைக்க வேண்டும். எனது இரு செவிகளும் உனது பெருமையையும் கருணையையும் சொல்லும் கதைகளையே கேட்க வேண்டும். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். என்னாலும் அந்த அடியார்களின் திருவடிகளை சுற்றி சுற்றி வர வேண்டும். அப்பாக்கியம் அடியேன் அடைவதற்கு அள்ளும் பகலும் உனது நினைவில் நான் நிலைத்திருக்க வேண்டும். இவ்வளவும் தாயே, நீ தான் அடியேனுக்கு தந்து அருள் புரிய வேண்டும் என்று அன்னையுடன் உருகுகிறார் பட்டர். நித்யானந்த சொருபியே, பார்வதியே, அனைவரும் புகழ்ந்து விளங்கும் விமலையே, அடியனோட உயிரும் உடலும் உன் திருவடியிலே திளைக்க அருள் புரிவாய்.